உடல் உழைப்பை மனித உயிர்கள் ஏற்றுக்கலை. அதனால தான் ஏன் உடல் உழைக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் உடல் உழைப்பதற்கு தயங்குறாங்க, பின்வாங்குறாங்க. உடல் உழைப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. உடல் உழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் அப்படின்னா, அந்த உடல் உழைப்பு ஏற்றுக்கொள்வது மாதிரி இல்லை, ஈஸியாக இல்லை, அது கடினமாக இருக்கிறது, ஆபத்தானதாக இருக்கிறது. இங்கே நடைமுறையில் இருக்கிற உடல் உழைப்பு அனைத்தும் ஆபத்தானதாக இருக்கிறது. உடல் உழைப்பு எதிலிருந்தெல்லாம் கிடைக்கும்? விளையாட்டின் மூலமாக கிடைக்கும். அப்புறம் செய்கிற தொழில் மூலமாக நமக்கு உடல் உழைப்பு கிடைக்கும். அப்புறம் வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் உடல் உழைப்பு கிடைக்குது? உடற்பயிற்சி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் ஆபத்தானதாகவும் இருக்குது. விளையாட்டு பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி நம்ம பாதுகாப்பாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு மக்கள் கையில் இருந்தது. மக்கள் எல்லாருமே சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. விளையாடுறதுனால யாருக்கும் காயமோ அல்லது மரணமோ ஏற்படுவதில்லை. அப்புறம் இந்த விளையாட்டு கிரிக்கெட்டு, கால்பந்தெல்லாம் வந்த பிறகு இந்த விளையாட்டில் வெறி போச்சு. கிரிக்கெட்டு, கால்பந்து அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லோரும் பல்லாங்குழி, சின்ன சின்ன தாயம் அல்லது கோலி, கிச்சிப்பிடி இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாதுகாப்பாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாட்டு ஆபத்தானதாக இல்லை. இப்போ விளையாட்டின் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு மக்கள் விரும்பத்தகுந்ததாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு வந்த கிரிக்கெட்டு இது எல்லாமே விளையாட்டின் மீது மக்களுடைய பார்வையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. விளையாட்டு ரொம்ப ஆபத்தானதாக மாறிவிட்டது. விளையாட்டின் மூலமாக நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு களமாக விளையாட்டை பார்க்க ஆரம்பித்தனர். விளையாட்டின் மூலமாக பணத்தை விளையாடுவதே தொழிலாக மாற்றினர். அப்புறம் விளையாட்டின் மூலமாக பணம், விருதுகள், பரிசுகள் இதையெல்லாம் பெறுவதற்காக மக்கள் தீவிரமாக விளையாடினார்கள். உயிரை பணயம் வைத்து விளையாடினார்கள். அதனால் விளையாட்டு விளையாடுகிற முறை ஆபத்தானதாக போய்விட்டது. அப்போ விளையாட்டின் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு அது விரும்பத்தகுந்ததாக பெரும்பாலான மக்களால் விரும்பத்தகுந்த ஒன்றாக அது அமையவில்லை. அதனால் மக்கள் விளையாட்டின் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது ஆபத்தானதாக மாறிவிட்டது. விளையாட்டு பாதுகாப்பு இல்லாத ஒன்றாக மாறிவிட்டதால் விளையாட்டின் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு என்பது ஆபத்தானதாக மாறிவிட்டதால் அந்த உடல் உழைப்பை வெறுத்தாங்க. அது மாதிரி ஒரு தொழிலாக இருக்கட்டும், தொழில் மூலம் கிடைக்கிற உடல் உழைப்பு இருக்குல்ல, அதுவும் முரட்டுத்தனமாக மாறிவிட்டது. இந்த மூட்டை தூக்குறதோ அல்லது ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறது, கொத்தனாருக்கு கீழே சித்தாளா வேலை பார்க்குறது அல்லது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமாக இருக்கும். அது அந்தளவுக்கு பார்த்தாலே பயமாக இருக்கும், ஆபத்தானதாக இருக்கும். ரொம்ப துணிஞ்சு பண்ணால் தான் அது முடியும். அப்போ உடல் உழைப்பு மீது மக்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. உடல் உழைப்பினாலே ஆபத்தானது தான், அது விரும்பத்தகாத ஒன்று தான், மரியாதைக்குரியதாகவும் அது இல்லை அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அதனால தான் மக்கள் உடல் உழைப்பை பார்த்தாக்கா பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடல் உழைப்பை பார்த்தாக்கா தயங்கி அந்த உடல் உழைப்பையே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால தான் மக்கள் உடல் உழைப்பையே ஏற்றுக்கலை. உடல் உழைப்பு மீது அவர்களுக்கு வெறுப்பு விட்டது. உடல் உழைப்பிலிருந்து தப்பிப்பதற்காக தான் படிக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் கல்வி ஏன் கற்கிறார்கள் என்றால், எங்கே கல்வி கற்க முடியாமல் போய்விட்டால் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டி விடுமோ, மூட்டை தூக்க வேண்டி விடுமோ, அது லாரி ஓட்டுற மாதிரி ஆகிடுமோ. ஏன்னா அதுவும் உடல் உழைப்பு தானே. அது மாதிரி ஏதாவது மோட்டார் மெக்கானிக்கு, இந்த கார் மெக்கானிக்கு இந்த மாதிரி, அப்புறம் இபி வயரிங் மேன், பிளம்பரு, இது எல்லாமே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது. ஒரு ரோடு போடுறது, அப்புறம் இந்த புல்டோசர்லாம் ஓட்டுறது, பள்ளம் தோன்ற அந்த வண்டியை ஓட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் இது பயங்கரமான உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது. ஒரு கட்டிட பணியாளராக வேலை செய்வது எல்லாம் இப்போ ஆபத்தான உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது. இந்த ட்ரெயின் தண்டவாளம் போடுறது, ரயில்வே பணியாளர்களாக களப்பணியாளர்களாக வேலை செய்வது, இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு வேலையில் நாம் போய் மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு பயந்து தான் எல்லோரும் படிக்கணும். அப்போ நிறைய பேர் இந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேலைகளை துணிஞ்சு செய்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்கல, பயப்படுறாங்க. நிறைய பேர் அதை துணிஞ்சு செய்கிறாங்க. அந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேலைகளை, தொழில்களை துணிஞ்சு அதை விரும்பி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. அது நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க. அவங்களாம் நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க. இப்படி ஆனால் பெரும்பாலான மக்கள் உடல் உழைப்பு ஒரு வெறுப்போடு தான் பார்க்குறாங்க. உடல் உழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித உயிர்கள் எப்போ உடல் உழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அது மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், எளிதானதாக இருக்க வேண்டும், பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், இனிதானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த உடல் உழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள்.
உடல் உழைப்பை அவங்க எதன் மூலம் பெற விரும்புகிறார்கள் என்றால் விளையாட்டின் மூலமாக. விளையாடுறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே நேரத்தில் அந்த விளையாட்டு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், எளிதானதாக இருக்க வேண்டும். ரொம்ப எளிதான விளையாட்டு இருக்கணும். விளையாட்டில் வன்முறை இருக்கக்கூடாது. அதில் வந்து மரியாதையும் இருக்கணும். விளையாட்டின் போது ஏற்படுகிற பிரச்சனைகள், சண்டைகள் இல்லாததாக அந்த விளையாட்டு இருக்கணும். ரொம்ப எளிதான விளையாட்டாக இருக்கணும். அது மாதிரி விளையாட்டின் மூலமாக ஒரு உடல் உழைப்பு. அப்புறம் வந்து நீச்சல் அடிப்பதன் மூலமாக ஒரு உடல் உழைப்பு, கிணத்துல குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, அதன் மூலம் கிடைக்கிற உடல் உழைப்பு. எங்கே போனாலும் நடந்து போகணும், ஓடி போகணும். ரொம்ப ஓடணும்னா வேகமெல்லாம் ஓடக்கூடாது, சும்மா மெதுவாக ஓடணும், மெதுவாக நடக்கணும். வேகமாக நடக்கணும்னா வேகமாக போகணுன்னா வேகமாக நடந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வழியில் அந்த உடல் உழைப்பு கிடைக்க வேண்டும். எப்படி? விளையாடுவதன் மூலமாக, ஆடுவதன் மூலமாக, அப்புறம் வந்து நடப்பதன் மூலமாக, ஓடுவதன் மூலமாக, நீச்சல் அடிப்பதன் மூலமாக, அப்புறம் வந்து ஒரு விவசாய நிலத்தில் ரொம்ப எளிதான வேலைகளை, எளிதான விவசாயத்தை செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு 3 மணி நேர உடல் உழைப்பு தினமும். அது என்னது? இந்த பழங்கள், காய்கறிகள் அதை உற்பத்தி செய்கிற விவசாயம். அந்த விவசாயத்தை தினமும் ஒரு 3 மணி நேரம் செய்யணும். இது வந்து ஒரு எளிதான விவசாயம். இதற்கு எளிதான உடல் உழைப்பு தேவை, போதுமானது. நம்ம நெல், கோதுமை இதெல்லாம் வந்து கடினமான விவசாய முறை. இதற்கு வந்து கடினமான உடல் உழைப்பு தேவை. ஆனால் வந்து நீங்கள் பழங்கள், காய்கறிகள், மாம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், ஆப்பிள் பழம், சப்போட்டா பழம், இதை வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பழங்களை உற்பத்தி செய்கிறீர்கள் அப்படின்னா இந்த விவசாய முறை ரொம்ப எளிதானது. அது வந்து சீசன் காய்க்கும்போது அதை பறிக்க வேண்டியது, அந்த பழங்களை பறிக்க வேண்டியது, அவ்வளோதான். இந்த மாதிரி எளிதான ஒரு விவசாயத்தின் மூலம் கிடைக்கிற ஒரு உடல் உழைப்பு, தினமும் ஒரு 3 மணி நேர உடல் உழைப்பு. இப்படி உடல் உழைப்பு என்பது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், அனைவராலும் முடிந்த ஒன்றாக இருக்க வேண்டும். என்ன, இது பயிற்சி பெற்றால்தான் இதை செய்ய முடியும், இந்த உடல் உழைப்பு என்பது பயிற்சி பெற்றால்தான் சாத்தியம் அப்படிங்கிற உடல் உழைப்பை மக்கள் ஏற்றுக்கலை. நான் பார்த்த உடனே அதை கற்றுக்கணும், எனக்கு எளிதாக இருக்க வேண்டும். நான் எங்கேயும் போய் இதுக்காக சிறப்பு பயிற்சியெல்லாம் பெறக்கூடாது. அது மாதிரி விளையாடுவதன் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு, நீச்சல் அடிப்பதன் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு, நடப்பதன் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு, அப்புறம் வந்து ஓடுவதன் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு, ஆடுவதன் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு, வேட்டையாட போகிறது அதன் மூலம் ஒரு உடல் உழைப்பு. இந்த மாதிரி அப்போ வந்து வீட்டை சுத்தம் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்கும், அதை சுற்றி அந்த வீட்டையும் தூய்மை செய்யணும், வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தையும் தூய்மை செய்யணும். அப்போ அதன் மூலமாக ஒரு உடல் உழைப்பு கிடைக்கும். அப்போ அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க தூய்மை செய்வதன் மூலம் எல்லாத்துக்குமே அந்த உடல் உழைப்பு கிடைக்கும். இப்படி உடல் உழைப்பு என்பது மகிழ்ச்சியான வழியில் அனைவருக்கும் அது பொதுவானதாக இருக்கணும். அப்போ தான் அந்த உடல் உழைப்பை ஏற்றுப்பாங்க. நான் மட்டும் உடல் உழைக்கணும், அவர் மட்டும் சும்மாவே உட்காந்துருப்பார், அவர் வந்து அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே உடல் உழைப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். இப்போ வந்து உடல் உழைப்பு அனைவருக்கும் பொதுவானதாக இல்லை. ஒரு சிலர் மட்டும் உடல் உழைக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து அவர் எந்த உடல் உழைப்பிலும் ஈடுபடுவதில்லை, தனது மூளை உழைப்பை வைத்து அவர் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு மேனேஜராக இருப்பார், உட்காந்தே வேலை பார்ப்பார், உட்காந்தே கணக்கு வழக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வருவார், நிறைய பணத்தை சம்பாதிப்பார், வீட்டில் உள்ள வேலைகளையும் ஆள் வச்சு செஞ்சுப்பார். இப்படி உடல் உழைப்பு என்பது அதில் ஒரு பாரபட்சம் இருக்குது. எல்லாருமே உடல் உழைப்பதில்லை. அதனால தான் இந்த மக்கள் உடல் உழைப்பை வந்து ஒரு தாழ்வானதாகவோ, இழிவானதாகவோ, கேவலமானதாகவோ பார்க்கிறார்கள். உடல் உழைத்தால் அது தங்களுடைய மரியாதை குறைக்கின்ற ஒரு செயலாக பார்க்கிறார்கள். அதனால் உடல் உழைப்பை வந்து பெருமையாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த உடல் உழைப்பு என்பது அனைவருக்கும் அது பொதுவானதாக இருக்க வேண்டும். அனைவருமே விளையாட வேண்டும், அனைவருமே நடனமாட வேண்டும், அனைவருமே விவசாய நிலத்தில் உழைக்க வேண்டும், தினமும் 3 மணி நேரம் உழைக்க வேண்டும், அனைவருமே ஆட வேண்டும், அனைவருமே நடக்க வேண்டும், ஓட வேண்டும். இப்படி அந்த உடல் உழைப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த உடல் உழைப்பை ஏற்றுப்பாங்க. அப்புறம் அதே நேரத்தில் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும்னாக்கா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த உடல் உழைப்பு எளிதானதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அது வந்து அதில் வந்து மரியாதை குறைவான சம்பவங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுவும் விளையாடுறது, ஆடுறது, ஓடுறது, நடக்கிறது, நீச்சல் அடிக்கிறது, வேட்டையாட போகிறது, விவசாய நிலத்தில் தினமும் 3 மணி நேரம் உழைப்பது, இப்படி ஒரு இதை வந்து யார் வேணாலும் பண்ணுவாங்க ஈஸியாக. அப்போ யாருமே வந்து இந்த உடல் உழைப்பை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த உடல் உழைப்பை பார்த்து இந்த எளிதான, பாதுகாப்பான, இனிமையான உடல் உழைப்பை வேண்டாம், அதை பார்த்து யாரும் பயந்து ஓட மாட்டாங்க. அப்போ இது எல்லாருமே விரும்பி செய்வாங்க. இதை யாரும் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இது அனைவருக்கும் பொதுவானது. அனைவருமே இந்த வேலைகளை செய்தே அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே 1 மணி நேரம் விளையாடணும், ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடிக்கணும், அதற்கான குளங்களை ஏற்படுத்த வேண்டும், கிணறுகளை ஏற்படுத்த வேண்டும், அனைவருமே நடக்க வேண்டும், ஓட வேண்டும்,
விவசாய நிலத்தில் வேலை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம மக்களுக்கு கட்டாயப்படுத்தியிருக்க வேண்டும். இதை செய்த பிறகு தான் அவர்கள் வேறு எந்த வேலையும் செய்யலாம். உட்காந்து நீ வேலை பார்க்குறியா, அல்லது நீ என்னவா இருக்கிற, இன்ஜினியராக இருக்கியா, யாரை வேணாலும் இருந்துட்டு போ, டாக்டராக வேணாலும் இருந்துட்டு போ, முதலமைச்சராக வேணாலும் இருந்துட்டு போ. ஆனால் நீ உனக்கு உடல் உழைப்பு என்பது தினமும் ஒரு 4 மணி நேரம் உனக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக அதை உறுதி செய்யணும். அதை செஞ்சு அது இருக்குதா, நீ தினமும் உடல் உழைக்கிறாயா, 4 மணி நேரம் தினமும் உடல் உழைக்கிறாயா, அதை உறுதி செய்த பின்பு தான் நீ என்னவா வேணாலும் ஆகிட்டு போ. நீ ஒரு விஞ்ஞானியாக ஆகிட்டு போ, ஒரு இன்ஜினியராக ஆகிட்டு போ, என்னவா வேணாலும் ஆகிட்டு போ, என்னவா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனால் அந்த உடல் உழைப்பு உனக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அதில் அனுமதிக்கப்பட்ட 20 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அதை பிறரோடு விற்பனை செய்யாமல் பகிர்ந்து உண்ண வேண்டும். அந்த உணவுப் பொருளை எங்கே போனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது, அந்த மாதிரி இருக்கணும். இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய எல்லா வீடியோகளையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டால் தான் அது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் உடல் உழைப்பை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உடல் உழைப்பை தாழ்வாக நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி உடல் உழைப்பு என்பது ஒரு சாராருக்கு, பெரும்பாலானவர்கள் உடல் உழைப்பிலிருந்து தப்பிப்பது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வேலை அப்படின்னு தேடும்போது உடல் உழைப்பு இல்லாத ஒரு வேலையாக தேர்ந்தெடுத்து நிறைய தப்பித்தவர்களும் இருக்கிறார்கள், தப்பித்து விட்டவர்களும் இருக்கிறார்கள். உடல் உழைப்பிலிருந்து தப்பித்து விட்டதாக நினைக்கிறவர்களும் இருக்காங்க. நிறைய பேர் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்வது, அதை செய்வதில் திருப்தி அடைகிறவர்களும் இருக்கிறார்கள், வேறு வழி இல்லாமல் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால் உடல் உழைப்பை மக்கள் உடல் உழைப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னா, மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா, உடல் உழைப்பு என்பது மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், இனிமையானதாக இருக்க வேண்டும், பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், எளிதானதாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் அது பொதுவானதாக இருக்க வேண்டும். அப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் உடல் உழைப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதாக அதை மாற்ற முடியாது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் 2040 பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அழியத் தொடங்கிய பிறகு அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மட்டும்தான் அங்கு வாழ்கிற மக்கள் அனைவருக்குமே உடல் உழைப்பு என்பது அனைவருக்குமே கட்டாயமாக்கப்படுகிறது. வேறு வழியே இல்லை, நீ உடல் உழைத்து தான் ஆக வேண்டும். தினமும் 1 மணி நேரம் விளையாடணும், வேறு வழி உனக்கு அங்கே வேறு இன்னும் இல்லை. நீ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆக முடியாது. அங்கே பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எதுவுமே கிடையாது, புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. அதனால் நீ மகிழ்ச்சியாக வாழ்வது தான் உனக்கு வேறு வழியே கிடையாது. நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், என்னால் விளையாட முடியாது, எனக்கு டான்ஸ் ஆட நேரம் இல்லை, நான் நிறைய படிக்கணும், எக்ஸாமுக்கு படிக்கணும், இந்த மாதிரிலாம் நீ சொல்ல முடியாது. வேறு வழியே இல்லை, நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து தான் ஆக வேண்டும். உனக்கு வேறு எந்த பொறுப்பும் அங்கே கிடையாது. உனக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, உனக்கு எக்ஸாம் கிடையாது, முழு ஆண்டு தேர்வு கிடையாது, காலாண்டு தேர்வு கிடையாது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது, நீட் எக்ஸாம் கிடையாது, அப்புறம் ஆடிட்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது. உனக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னா, நீ உனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய வேண்டும், அதை சாப்பிட்ணும், அப்புறம் காதல், குடும்பம், ஆடல், பாடல், விளையாட்டு, இந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேலைகளை மட்டும்தான் நீ அங்கே செய்ய முடியும். வேறு எந்த வேலையும் உனக்கு இல்லை. அதனால் உடல் உழைப்பு என்பது அனைவருக்குமே கட்டாயமாக்கப்படுகிறது. வாழ்க்கையும் எளிதாக மாறிவிடுகிறது. அதனால் உடல் உழைப்பும் எளிதாகத்தான் செய்வீர்கள். வாழ்க்கை கடினமானதாக மாறும்போது நாம் செய்கிற உடல் உழைப்பு என்பது அதுவும் கடினமானதாக மாறிவிடுகிறது. அதனால தான் உடல் உழைப்பை பார்த்து மக்கள் பின்வாங்குறாங்க, உடல் உழைப்பை வெறுக்கிறார்கள். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்வதற்கு மக்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா மனித வாழ்க்கை கடினமானதாக மாறிவிட்டது. அதனால் மனித உயிர்கள் மேற்கொள்கிற உடல் உழைப்பு மற்றும் மூளை உழைப்பு இரண்டுமே கடினமானதாக மாறிவிடுகிறது. அதனால் ரெண்டையும் பார்த்து பயப்படுறாங்க. ஏதாவது ஒன்று நம்ம துணிஞ்சு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உடல் உழைப்பா அல்லது மூளை உழைப்பு ரெண்டுமே இப்போ கடினமானதாக மாறிவிட்டது. 2ல் 1 நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடல் உழைப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்னொருத்தர் மூளை உழைப்பை தேர்ந்தெடுக்கிறார். உடல் உழைப்பை தேர்ந்தெடுக்கிறவர்கள் யாரெல்லாம்னு பார்த்திங்கன்னா, இந்த லாரி ஓட்டுறவங்க, கொத்தனார், சித்தாள், மோட்டார் மெக்கானிக்கு, அப்புறம் மூட்டை தூக்குறவங்க, அது மாதிரி ரயில்வே பணியாளர்கள், தண்டவாளம், தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறவங்க, அப்படிலாம் நிறைய உடல் உழைப்பை கட்டடம் கட்டுபவர்கள், இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பாதிக்கு பாதி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஒரு 50% மக்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழில், கடுமையான உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தச்சர்கள், தச்சு தொழில் செய்வர்கள், பிளம்பர்கள், எலக்ட்ரிஷியன்கள், இவங்கெல்லாம் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்கிறோம். முரட்டுத்தனமான உடல் உழைப்பு இந்த தொழிலை செய்வதற்கு தேவைப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு பெயிண்டர்கள், பெயிண்ட் அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் முரட்டுத்தனமான உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள். அப்புறம் விவசாய பணிகளில் செய்பவர்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்மார்ட்டாக உடல் உழைப்பே தேவையில்லாத வேலைகளை செய்பவர்கள்.
அவர்கள் வந்து அலுவலகத்தில் உட்காந்து வேலை செய்கிறவங்க, கணக்கு வழக்கு பார்க்குறது, அல்லது கல்வி கற்பிப்பது, மருத்துவராக பணி செய்வது, இது எல்லாமே வந்து முரட்டுத்தனமான உடல் உழைப்பு தேவைப்படாத, அதே நேரத்தில் மூளை உழைப்பு தேவைப்படுகிறது. கடுமையான மூளை உழைப்பு இந்த மாதிரி பணிகளுக்கு தேவைப்படுகிறது. இப்படியே இந்த உலகத்தில் 50% மக்கள் உடல் உழைப்பையும், அதாவது கடுமையான முரட்டுத்தனமான உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழில்களை 50% மக்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 50% மக்கள் மூளை உழைப்பு, கடுமையான மூளை உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மொத்தமாக இந்த உலகம் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரி விளையாட்டு வீரர்கள், இராணுவ வீரர்கள், இவங்கெல்லாம் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள். இராணுவ வீரர்கள்னால் கப்பல் படை, விமானப்படை, இப்படி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள் இவர்கள். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள் வந்து அவர்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இவர்கள் தாம்பத்திய உறவில் சிறப்பாக ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உடல் உழைப்பில் அதிகமாக பயிற்சி பெறுகிறவர்களாக இவர்கள் உடல் உறுதியாக இருக்கும். அதனால் இவர்கள் வந்து ஒரு திருமண உறவில், அது உடல் உழைப்பில் வந்து வெறும் ஆண்கள் மட்டுமே ஈடுபடல, பெரும்பாலும் ஆண்கள் ஈடுபடுகிறார்கள். பெரும்பாலான பெண்களும் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேலைகளை செய்கிறார்கள். அதனால் ஆண்கள் தான் இதில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்கிறார்கள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த திருமண உறவில், அல்லது ஆண் பெண் பாலியல் உறவில், தாம்பத்திய உறவில், உடல் உறவில் சிறப்பாக செயல்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மூளை உழைப்பில் ஈடுபடுபவர்களை காட்டிலும் இந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்கிறாங்களே, பிளம்பரு, எலக்ட்ரிஷியன், மோட்டார் மெக்கானிக்கு, கொத்தனார், சித்தாள், மூட்டை தூக்குறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, அப்புறம் இந்த இபி ஆஃபீஸில் களப்பணியாளர்கள், இபி ஆஃபீஸில் வேலை செய்கிற களப்பணியாளர்கள், இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து போலீஸ்காரங்களில் வந்து ரொம்ப இளம் போலீஸ்காரங்க, அது மாதிரி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்கிற தொழிலாளர்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரி தாம்பத்திய உறவில் சிறப்பாக ஈடுபடுவார்கள். ஏன்னா அவர்கள் வந்து உடல் உறுதியாக இருக்கும். அதே நேரத்தில் மூளை உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள் இருக்காங்களே, வெறும் மூளைக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க, உடம்புக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவர்களால் உடல் உழைக்க முடியாது. அது கொஞ்சம் உழைச்சாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க வந்து தாம்பத்திய உறவில் ரொம்ப சிறப்பாக ஈடுபடுவதற்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். அதனால் வந்து உடல் உழைப்பு இங்கே வந்து மூளை உழைப்பு தான் இங்கே உயர்வாக பார்க்கப்படுகிறது, உடல் உழைப்பு இங்கு தாழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் 50% மக்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். முரட்டுத்தனமான உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்பவர்கள் 50% மக்கள் இருக்கிறார்கள். மீதமுள்ள 50% மக்கள் மூளை உழைப்பை அடிப்படையாக கொண்ட முரட்டுத்தனமான ஒரு மூளை உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்கிறவர்கள் இன்னும் 50% மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதில் வந்து மூளை உழைப்பு தான் இப்போ வியந்து பார்க்கப்படுகிறது. உடல் உழைப்பு அதற்கு கீழ்தான் பார்க்கப்படுகிறது, அதற்கு அடுத்தாற் போன்று ஒரு இடத்தில் தான் உள்ளது. ஆனால் அந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள் இருக்கல, அவர்கள் வந்து இந்த ஆண் பெண் பாலியல் உறவு, அந்த தாம்பத்திய உறவில் வந்து சிறப்பாக செயல்படுகிறவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். அந்த உடல் உறவில் வந்து சிறப்பாக செயல்படுகிறவர்களாக அந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள், சாதகமான சூழ்நிலை அவர்கள் உடலில் உள்ளது. உடல் உறுதியாக இருப்பதால் அவர்களுக்கு அது சாத்தியமாகிறது. மூளை உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள், கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த உடல் உறவில் அவர்கள் சிறப்பாக செயல்படுவது ரொம்ப கடினம். கொஞ்ச நேரம் பண்ணாலே அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஒரு நீண்ட நேரம் உடல் உறவில் ஈடுபடுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால் வந்து அப்போ இதில் எது சிறந்தது அப்படின்னா உடல் உழைப்பு தான் சிறந்தது. அதே நேரத்தில் உடல் உழைப்பு என்பது ரொம்ப சிறந்தது. உடல் உழைப்பிற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக மூளை உழைப்பு இருக்க வேண்டும். உடல் உழைப்பு தான் இங்கு பிரதானமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது. அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து எல்லாருமே உடல் உழைப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் நடந்து தான் செல்வார்கள், ஓடி செல்வார்கள், நடனம் ஆடுவார்கள், விளையாடுவார்கள். தினமும் 1 மணி நேரம் விவசாய நிலத்தில் ஒரு 3 மணி நேரம் தினமும் தொழில் செய்வார்கள், ஒரு மென்மையான தொழில். இந்த மாதிரி நீச்சல் அடிப்பார்கள், தினமும் குளத்தில் கிணற்றில் நீச்சல் அடித்து குளிப்பார்கள், இப்படி வேட்டையாட செல்வார்கள். இப்படி அவரவர் வேலையை அவரவரே செய்வார்கள். இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் வாழ்வார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் வந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் வாழ்வார்கள். ஆதலால் அங்கு வாழ்கிற மக்கள் அனைவருமே, அது வந்து எல்லாருமே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்வாங்க. அதனால் அங்கு வாழ்கிற அனைத்து மக்களுமே தாம்பத்திய உறவில் மிகச்சிறப்பாக செயல்படுவார்கள். தாம்பத்திய குறைபாடு என்பது அங்கு ஏற்படாது. தாம்பத்திய குறைபாடு ஏற்படுவதற்கு
தாம்பத்திய உறவில் குறைபாடு, பெண்மை குறைவு, ஆண்மை குறைவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உடல் உழைப்பு இல்லாமல் மூளை உழைப்பு அதிகமாக, மூளை உழைப்பை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் செய்பவர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு தான் இந்த தாம்பத்திய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மூளை உழைப்பு எல்லாருமே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ தான் இந்த தாம்பத்திய குறைபாடுகள்லாம் இருக்காது. அப்போ தான் இல்லறம் என்பது நல்லறமாகவும் இனிக்கின்ற அறமாகவும் அது மாறும், மகிழ்ச்சியான அறமாகவும் அது மாறும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இல்லறம் என்பது மாறும். அதற்கு தேவை உடல் உழைப்பு தான். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட மக்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும் நம்மால். எப்படின்னாக்கா, அவர்களுக்கு ஒரு உடல் உழைப்பு அனைவருக்குமே தினமும் ஒரு 3-4 மணி நேரம் கண்டிப்பாக அவர் உடல் உழைப்பை அவர்கள் பெறுவதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். வீட்டு பக்கங்களில் எல்லா தெருக்கள்லையும் சரி 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு தனித்தனி விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், இந்த மாதிரி விளையாடுவதற்கான மைதானங்கள், இப்படி இதன் மூலம் தற்போது வாழ்கிற மக்கள் கூட தினசரி ஒரு 2-3 மணி நேரம், அதிகபட்சமாக 4 மணி நேரம் உடல் உழைப்பை அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வழியில் கிடைப்பதற்கு நம்ம வழிவகை செய்ய முடியும். அதன் மூலம் குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை அது சிறப்பாக மாறும். அதன் மூலம் மட்டும்தான் ஒரு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாற முடியும். தாம்பத்திய வாழ்வில் நீங்கள் குறைபாடு உடையவர்களாக இருக்கின்ற பொழுது உங்கள் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும் என்பதில், அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடு இருந்தால் இல்லற வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் மக்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற வேண்டுமென்றால் அவர்கள் தினமும் மகிழ்ச்சியான வழிகளில் அவர்களை விரும்பி போய் அந்த மகிழ்ச்சியான வழியை தேர்ந்தெடுத்து உடல் உழைப்பை மேற்கொள்வதற்கு இங்கே சூழல்கள், வாய்ப்புகள் இருக்கணும், வசதிகள் இருக்கணும். விளையாட்டு மைதானங்கள், நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி நிலையங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கணும். அப்போ தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. மொபைல் ஃபோனில் அடிமையாக கிடக்குறாங்க நிறைய பேர். அதனால் அவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர வச்சு விளையாட வைக்கணும், ஓட வைக்கணும், நடக்க வைக்கணும், நடைப்பயிற்சி செய்வதற்கான நடைபாதைகள், இப்படி ஒரு உடல் உழைப்பை அடிப்படை நோக்கமாக கொண்டு ஒரு மனித வாழ்க்கை முறையை நாம் உருவாக்க வேண்டும். உடல் உழைப்பை அனைவருமே பெறுவதை உறுதி செய்கின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மனித வாழ்க்கையை உருவாக்கி அதன் மூலம் மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும். உடல் உழைப்பவர்களை மூளை உழைப்பவர்கள் என்ன பண்ணாங்க, மூளையால் உழைப்பவர்கள் உயர்ந்தவர்கள், மூளை உழைப்பால் உயர்ந்தவர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடல் உழைப்பவர்களை தாழ்வாக நினச்சாங்க, அடிமைப்படுத்தவும் நினச்சாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் உடல் உழைப்பவர்களுக்கு ஒரு தாழ்வான மரியாதை தான் அந்த உலகத்தில் இருந்தது. இப்போ உடல் உழைப்பவர்கள் மீது எல்லாருக்கும் ஒரு மோகம் வந்திருக்குது. இப்போ அந்த புரட்சி நடந்துகிட்ருக்குது. உடல் உறுதியாக இருப்பவர்கள், உடல் உழைப்பவர்கள், உடலில் உறுதி உடையவர்கள், அவர்கள் மீது உலகில் உள்ள அனைவருக்குமே ஒரு மோகம் வந்துவிட்டது. மூளை உழைப்பினால் ஒரு உயர்வு மனப்பான்மையை அடைந்தவர்கள் இப்பொழுது அது அந்த உயர்வு மனப்பான்மை மீது உள்ள அந்த மோகம் பொய்யானது, மாயையானது. உண்மையான ஒரு பெருமை எதுனாக்கா, உடலில் உள்ள உறுதி, உடல் ஆரோக்கியம்தான் பெருமையானது அப்படின்னு இப்போ இந்த உலகம் உண்மையை ஒத்துக்கொள்கிற காலகட்டம் இது. கடந்த காலங்களில் நல்ல மூளை உழைப்பவர்கள் இருந்தாங்க, அவங்க அதனால் உயர்ந்தார்கள். அவங்க உடம்புல நோய் கூட இருந்திருக்கும், ஆனால் அவர்கள் மூளை சிறப்பாக உழைத்தது, நல்லா வேலை செய்தது. அதன் மூலம் அவர்கள் பெயர் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்சாங்க, பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சாங்க, நல்லா ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி வெறும் புற விஷயங்கள் தான், பெயர் புகழ், அப்புறம் ஆடம்பரமான சொகுசான ஒரு வாழ்க்கை, பணம், இதை வச்சே ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ்வதாக நம்பினார்கள். இப்போ வெறும் அந்த மாதிரி, அப்போ அவங்க நோயோடு இருந்தால் கூட பரவாயில்ல, அவர்கள் சொகுசாக இருக்காங்க, பணக்காரர்களாக இருக்கிறார்கள், நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அவர்கள் மூளை உழைப்பை வைத்து நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அதனால் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். அது பொய்யானது என்பது தற்போது மக்கள் உணரத் தொடங்கியுள்ளனர். உடல் உழைப்பு தான் உயர்ந்தது, உடல் உறுதி தான் உயர்ந்தது, உடலில் உறுதி இருக்க வேண்டும், அதுதான் சிறந்தது, அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. உடலில் உறுதி உள்ளவர்களால் மட்டும்தான் அதிக காலம் இளமையாக வாழ முடியும், அழகாகவும் இருப்பார்கள். உடல் உறுதி தான் அழகு அப்படிங்கிறத இப்போ வெறும் மேக்கப் போட்டு அழகுபடுத்துறதெல்லாம் போக
இப்போ வந்து கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்தாங்க. உடம்புல நோய் இருக்கும், ஆனால் மேக்கப் போட்டு உயர்தரமான ஆடைகளை அணிந்து விட்டால் அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா நல்லா உடல் உறுதி இருக்கணும், உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், அதுவே அழகானது. அதுதான் அழகு. மேக்கப் போடணுங்கிற அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட உடலுக்கு மேக்கப் போடணுங்கிற அவசியமே இல்லை. அது அழகாக பார்க்கப்படுகிறது. அப்போது இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு மீது மோகம் வந்திருக்கிறது. உடல் உழைப்பவர்கள், அதாவது உடலில் உறுதி உடையவர்கள், அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்கிற அந்த கண்ணோட்டம், உண்மையை ஒப்புக்கொள்கிற அந்த கண்ணோட்டம் இப்பொழுது மாறத் தொடங்கியது போல ஒரு தோற்றம் ஏற்படலாம். ஆனால் எப்போதும் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் மூளை உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுவார்கள். உடல் உழைப்பு என்றுமே அது தாழ்வாகத்தான் பார்க்கப்படும். அது வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவியாக இருந்தாலும் கூட உடல் உழைப்பு என்பது மூளை உழைப்பை காட்டிலும் தாழ்வாகத்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உள்ளவரை பார்க்கப்படும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் உடல் உழைப்பு என்பது உயர்வாக பார்க்கப்படும். ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அங்கு உடல் உழைப்பு தான், அனைவருமே உடல் உழைப்பார்கள். அதனால் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அங்கே எதுவுமே கிடையாது. மூளை உழைப்பு சிறந்ததா, உடல் உழைப்பு சிறந்ததா, மூளை உழைப்பவர்கள் உயர்ந்தவர்களா, உடல் உழைப்பவர்கள் உயர்ந்தவர்களா என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அங்கு வந்து உங்களுக்கு இருவேறு பிரிவினர் இருக்க மாட்டாங்க. மூளை உழைப்பவர்கள், உடல் உழைப்பவர்கள் என்கிற இருவேறு பிரிவினர் அங்கு இருக்க மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே உடல் உழைப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அனைவருக்கும் பொதுவானதாகவும் இருக்கிறது. உடல் உழைப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதாகவும் இருக்கிறது. ஆதலால் அங்கே வந்து இவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அவர்கள் தான் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே இடமே இல்லை. அனைவருமே உடல் உழைப்பவர்கள். அனைவருக்குமே மூளை உழைப்பு என்பது ஒரு ஒத்துழைப்பு, உடல் உழைப்பதற்கான ஒரு ஒத்துழைப்பாக அது பார்க்கப்படும். அதனால் அங்கே அனைவருமே மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள். அதனால் யாரை பார்த்தும் யாரும் பொறாமையும் பட மாட்டாங்க. மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களை பார்த்து அங்கே யாருமே பொறாமை, ஏன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். உடல் உறுதி உடையவர்களாக அனைவருமே இருப்பார்கள், அனைவருமே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அதனால் உடல் உறுதி உடையவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அனைவருமே உடல் உறுதி உடையவர்களாக இருப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து உடல் உறுதி உடையவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற மூளை உழைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மூளை உழைப்பாளர்களுக்கு அவங்க உடல் உழைப்பவர்களை வந்து தாழ்வாக கருதினாலும் மூளை உழைப்பாளர்களுக்கு அவர்கள் உள்ளுக்குள்ள அந்த உடல் உழைப்பவர்கள் மீது, உடல் உறுதி உடையவர்கள் மீது ஒரு பொறாமை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அது வந்து அது வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த பொறாமையை நீக்க வேண்டுமென்றால் அந்த மூளை உழைப்பவர்களும் உடல் உழைப்பை ஏற்றுக்கொண்டு உடல் உழைப்பு தான் உண்மையானது, உயர்ந்தது, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆதாரமானது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டு உடல் உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உடலை உறுதியாக்க வேண்டும், உடலை ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும். உடல் தான் கடவுள், உடல் தான் கோயில் என ஒப்புக்கொள்ள வேண்டும். உடலை தொழ வேண்டும், உடலை வழிபட வேண்டும், உடலுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவரவர் உடலுக்கு அவரவர் தொண்டு செய்கின்ற ஒரு பக்தர்களாக இருக்க வேண்டும். அவரவர் உடல் தான் அவரவர்களுக்கு கடவுள். ஒருவரை உயர்த்துவது என்பது அவரது உடல்தான்.